இந்த சிறப்பு நேரலில் முதலாவதாக பெங்களூரு உயர்நீதிமன்ற வளாகத்தில் காத்திருக்கும் நமது மூத்த செய்தியாளர் சுப்பையாவிடம் பேசலாம். சுப்பையா, தற்போது ஒரு நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கின் தீர்ப்பு குறித்த செய்தி சேகரிப்பிற்கு போயிருக்கிறீங்க. பெங்களூரு உயர்நீதிமன்ற வளாகத்தில் தற்போது இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. தியாகச்சமல் பார்த்தீங்கன்னா தற்போதைய நிலையில் அதாவது உச்சகட்ட பாதுகாப்பு இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 மணி நேரத்தில் தீர்ப்பு வெளியாக உள்ள சூழ்நிலையில் இந்த வளாகம் முழுவதிலுமே ஒரு பதட்டமும் பதபரப்பும் தொற்றிக் கொண்ட ஒரு சூழல் தான் காணப்படுகின்றன. ஆனால் அனைத்துமே ஊடகத்தினர் மட்டுமே இந்த பகுதியில் இருக்கிறார். நான் இருக்கக்கூடிய இடம் இது ஒரு வாகன நிறுத்தும் இடம். நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே உள்ள நீதிமன்றத்தை ஒட்டி உள்ள வளாகம். இந்த வளாகத்தில் தான் அனைத்து ஊடகவியலாளரும் இங்கு குழுமியிருக்கிறார்கள். அனைத்து அந்த நேரலை செய்யக்கூடிய வாகனங்களும் இந்த பகுதியில் இருக்கின்றன. காலை 6 மணி அளவில் இங்கு காவலர்கள் சுமார் ஒரு 100 பேர் வரை பாதுகாப்புக்கு குவிக்கப்பட்டனர். அதன் பிறகு 8 மணி முதல் 8:15 மணி வரை சுமார் ஒரு 600க்கும் மேற்பட்ட காவலர்கள் உடனடியாக குவிக்கப்பட்டனர். இப்போ நான் இருக்கக்கூடிய பகுதி இது கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய வடக்கு புறம். இந்த புறம் உள்ள 2 வாயில்களும் இன்று திறக்கப்பட மாட்டாது. இதில் ஒரு வாயில் மட்டும் பத்திரிகையாளர் அனுமதிப்பதற்காக, இந்த சைடு உள்ள வாயில்கள் மட்டும் பத்திரிகை அனுமதிப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக வரக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் வழக்கு தொடர்பாக யாராவது பொதுமக்களோ வேறு யாரும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்களும் நீதிமன்ற ஊழியர் வருவதாக இருந்தால் தென்புறமாக உள்ள ஒரு பிரதான வாயில் ஒன்று இன்று திறந்திருக்கும். அங்கு காவலர்கள் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த நீதிமன்றமும் சரி, நீதிமன்ற வளாகம் சரி, முற்றிலும் காவல்துறையுடைய வசம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படவில்லை. வழக்கறிஞர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்துள்ளனர். கடந்த முறை போல் அல்லாமல், கடந்த முறை அந்த தீர்ப்பு வழங்குவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேர் ஆஜராகி இருந்தார்கள். எனவே பெருமளவு அதிமுக திரண்டிருந்தனர். தற்போதைய சூழலில் அதுபோன்ற எந்த விதமான நிகழ்வும் இல்லை. இங்கு குறைவான பத்திரிகையாளர் தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு சில வழக்கறிஞர்கள் மட்டுமே தற்போது வந்துள்ளனர். மேலும் காவல்துறை வசம் இந்த நீதிமன்ற வளாகம் முழுவதும் வந்துள்ளதால் ஆங்காங்கே காவல்துறையினர் இந்த பாதுகாப்பாக குவிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 11 மணி அளவில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் 11 மணி அளவில் நீதிபதி குமாரசாமி அவர்கள் தனது அறையில் வந்து அமர்வார். ஏனென்றால் இன்று நீதிமன்ற விடுமுறை, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மே மாத கோடை விடுமுறை என்பதால் அனைத்து நீதிமன்றங்களும் இங்கு இயங்காது. உயர்நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் இயங்காது என்பதால் நீதிமன்ற வளாகம் விரிசொலிதான் காணப்படுகிறது. எனவே இந்த ஒரு வழக்குக்காக மட்டுமே குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் உள்ள அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை உள்ளது. எனவே இந்த வழக்கு தொடர்பான வழக்கு நடைபெறக்கூடிய அறையில் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவார்கள். அதுவும் குறிப்பாக அடையாள அட்டை வைத்திருப்பது மட்டுமே அனுமதிக்கப்படுவதாக நேற்று அறிவித்திருந்தனர். இதற்கிடையே நேற்று மாலையை இறுதிக்கட்ட ஒரு பாதுகாப்பு தொடர்பாக இங்குள்ள காவல்துறை உதவி ஆணையர் சந்தீப் பட்டீல் வந்திருந்தார். அதே போன்று உயர்நீதிமன்ற பாதுகாப்புக்காக பிரத்யேகமாக சிறப்பு அதிகாரியாக சோபா ராணி நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் இந்த ஆய்வின் போது கலந்து கொண்டார். நேற்று நீதிமன்ற வளாகம் முழுவதிலும் காவல்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் காலையில் தற்போது மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை தற்போது நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் முழுவதிலும் ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டு அதற்கான முன்னேற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. ஊடகவியலாளர் தான் பெருமளவில் தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு சில வழக்கறிஞர்கள் தற்போது வந்துள்ளனர். இன்னும் 2 மணி நேரம் இருப்பதால் இன்னும் நேரம் செல்ல அதிக அளவில் இங்கு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை முக்கிய நிர்வாகிகளோ, மாநில நிர்வாகிகளோ, அமைச்சர்களோ உள்ளிட்ட யாரும் இங்கு வரவில்லை. ஏனென்றால் தங்கள் கட்சியுடைய தலைவர் இங்கு வரவில்லை என்பதால் அவர்கள் யாரும் வந்ததாக தெரியவில்லை. இதுவரைக்கும் நீதிமன்ற வளாகத்துக்குள் யாரும் இல்லை. மேல்முறையீட்டு வழக்கை பொறுத்தவரை அந்த மேல்முறையீடு செய்துள்ளவர்கள் நீதிமன்றத்துக்கு வர வேண்டிய அவசியமில்லை என்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா உள்ளிட்ட 4 பேரும் நீதிமன்றத்துக்கு வரவில்லை. எனவே இங்கு அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் பெருமளவில் யாரும் இங்கு வரவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கது. தியாகச்சமன், சுப்பையா, உயர்நீதிமன்ற வளாகத்தை சுற்றி 144 தடை உத்தரவு போடப்பட்டிருப்பது பாதுகாப்பு நடவடிக்கைகளை தாண்டி வேறு ஏதும் சிறப்பு ஏற்பாடுகள் இந்த வழக்கின் காரணமாக பெங்களூர் மாநகரத்தில் செய்யப்பட்டிருக்கின்றனவா, அல்லது இந்த வழக்கிற்காக பிரத்யேகமான ஏற்பாடுகள் என்று பட்டியலிடக்கூடிய வகையில் ஏதேனும் சிறப்பு ஏற்பாடுகளை பெங்களூர் காவல்துறை செய்திருக்கா? தேசத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக இதற்காக சிறப்பு கூட்டங்கள், பாதுகாப்பு ஆலோசனை தொடர்பாக 2 சிறப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. காவல்துறை ஆணையர் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. அவர் இது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட அந்த துணை ஆணையர்கள் மற்றும் உதவி ஆணையர்களை வரவழைத்து அவருக்கு போதுமான அந்த பாதுகாப்பு தொடர்பாக ஆலோசனை வழங்கியுள்ளனர். இதன் காரணமாக பெங்களூர் நகரம் முழுவதிலுமே காவல்துறை உஷார்படுத்தப்பட்ட நிலைதான் உள்ளது. கடந்த முறை போன்று தமிழகத்திலிருந்து பெரும்பாலான வாகனங்களோ இல்லை அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களோ வரமாட்டார் என்பதால் அதற்கான கெடுபிடிகளோ அது போன்ற பெரிய ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அது போன்ற எந்த நிலையும் காணப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் தமிழக எல்லைகளில் கொஞ்சம் உஷார்படுத்தப்பட்டு அங்கும் காவலர்கள்
கொஞ்சம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் நேற்றே தெரிவித்திருந்தனர். அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தில் கூட நீதிமன்ற வளாகத்திலும் சிறப்பு ஏற்பாடுகள் என்று சொல்வதாக இருந்தால் கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழக்கமாக குறைவான எண்ணிக்கையில் ஒவ்வொரு அந்த வாயில்களிலும் பிரதான வாயில்கள் ஒன்றிலும் 2 முதல் 4 பேர் இருப்பார்கள். ஆனால் தற்போது ஒவ்வொரு வாயிலும் 10 பேர் அமர்த்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக அந்த அனுமதிக்கப்படக்கூடிய வாயில்களில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். சிறப்பு அதிரடிப்படையைச் சேர்ந்த 3 பட்டாலியனும் இன்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எனவே காவல்துறை தரப்பில் இது ஒரு உன்னிப்பாக கவனித்து போதுமான அளவுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். அதாவது பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் போன்ற ஒரு நிலை எதுவும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு நிலை தான் நிலவுகிறது. ஆனால் பாதுகாப்பு மட்டும் உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தியாகச்சமன். சுப்பையா, கடந்த முறை தீர்ப்பு வழங்கப்படும் போது ஒசூர் எல்லையிலிருந்தே பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்தன, வாகன சோதனைகள் போன்றவை நடைபெற்றன. மேலும் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் முறையாக தணிக்கை செய்யப்பட்டன. இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதே போன்ற ஒரு நிலை தற்போதும் இருக்கிறதா? தமிழக கர்நாடக எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? தேசமல் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக கர்நாடக எல்லையொட்டியுள்ள ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு கூடுதலான பாதுகாப்பு வழங்கப்பட்டு வாகனங்கள் கண்காணிக்கப்படுகின்றன. கடந்த முறை போன்று இல்லாமல் கண்காணிப்பு மட்டுமே உள்ளது. ஏனென்றால் கடந்த முறை இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட இடம் பரப்பன அக்கரகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடம், அந்த சிறை மற்றும் சிறப்பு நீதிமன்றம் அமைந்துள்ள இடம். அங்கு வாகனங்கள் அந்த பிரதான சாலையிலிருந்து எலக்ட்ரானிக் சிட்டியிலிருந்து உள்ளே செல்லக்கூடிய 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னதாகவே அனைத்து வாகனங்களும் தமிழகத்தைச் சேர்ந்த வாகனங்கள் அனைத்தும் அங்கு அந்த 2 கிலோமீட்டர் முன்னதாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. தற்போதைய நிலையில் அதுபோன்ற எந்த விதமான ஒரு நிலையும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நான் இருக்கக்கூடிய இடம் உயர்நீதிமன்றத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய வடக்குப்புறம். இதுக்கு எதிரில் இங்கே ஒரு பூங்கா இருக்குது, ஒரு மிகப்பெரிய பூங்கா, பெங்களூரில் மிகப்பெரிய பூங்கா. ஆகவே இங்கே பொதுமக்கள் வருவதற்கான அவர்களை எந்த விதமான இடையூறும் இல்லை. அதே போன்று நீதிமன்ற வளாகத்துக்குள் உள்ள அமைந்துள்ள உணவகங்கள் உள்ளிட்ட பல்வேறு அனைத்திற்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று இது நான் இருக்கக்கூடிய வாகனத்து படம், அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் செல்லக்கூடிய இடங்கள் உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணி ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அது நீங்கள் கேட்டது போன்று அந்த குறிப்பாக தமிழக கர்நாடக எல்லைகளில் வாகன தணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 3 அடுக்கு பாதுகாப்பு அமைக்கப்பட்டு தமிழகத்தில் வரக்கூடிய வாகனங்கள் மட்டுமல்லாமல் அனைத்து வாகனங்களுமே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு தான் வருகின்றன. ஆனால் எந்த விதமான பெரிய அளவிலே அந்த ஒரு பதட்டமான சூழல் அதுபோன்ற எந்த ஒரு நிலையும் இல்லை. வாகனங்களை குறிப்பாக இந்த இடத்துல நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனால் தணிக்கை செய்யப்பட்ட பிறகே வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. பேருந்துகளிலும் காவல்துறையினர் ஆங்காங்கே சோதனை நடத்தி வருகிறார்கள். பெங்களூரு நகரை பொறுத்தவரை நகர் முழுவதிலுமே இந்த பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய சிவாஜி நகர், காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீதிமன்ற வளாகத்தை பொறுத்தவரை சுமார் 1500 போலீசார் காவல்துறையினர் இந்த பணிக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதுவும் குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட காவல்துறை ஆய்வாளர்கள், 8 உதவி ஆணையர் உள்ளிட்ட பல்வேறு உயரதிகாரிகள் உள்ளிட்டவரும் இந்த பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த துணை ஆணையரும் உதவி ஆணையரும் அதாவது உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே இருக்கிறார்கள். அங்கு தொடர்ந்து அவர்கள் பாதுகாப்பு பணியில் காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். காலை 6 மணி முதலே நீதிமன்ற வளாகம் முழுவதிலும் காவல்துறை குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். ஆனால் எந்த விதமான ஒரு பதட்டமான சூழல் எதுவும் இல்லை. ஒரு சாதாரண ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஆனால் இந்த தீர்ப்புக்காக உயர்நீதிமன்ற வளாகம் மட்டும் பரபரப்பாக காணப்படுகிறது. தியாகச்சமன். சுப்பையா, கர்நாடக அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் யாரும் அந்த பகுதிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றனவா? அவர்களுக்கு இந்த இடத்தில் இந்த நீதிமன்றத்திற்கு நீதிமன்ற நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக அனுமதி எதுவும் வழங்கப்பட்டிருக்கின்றதா? தேசம் கேட்டது போன்று கர்நாடக மாநில அதிமுக நிர்வாகி புகழேந்தி உள்ளார். அவரிடம் காவல்துறையினர் 2 தினக்கு முன்னதாகவே காவல்துறை அழைத்து பல்வேறு ஆலோசனை வழங்கியுள்ளார்கள். குறிப்பாக இன்று காவல்துறை நேற்று கொடுத்த அவருடைய காவல்துறை ஆணையருடைய பேட்டியும் சரி, உதவி ஆணையர், இணை ஆணையருடைய பேட்டியும் சரி, பட்டாசு வெடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடாது என்றும், ஏனென்றால் நீதிமன்ற வளாகங்களில் கோஷம் போடுதல் மற்றும் கூட்டமாக நின்று கொண்டு சத்தங்களை எழுப்புதல், பட்டாசு வெடித்தல் போன்ற நிகழ்வு நடத்தக்கூடாது என்று அறிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த அந்த மாநில நிர்வாகி, அதாவது கர்நாடக மாநில அதிமுக மாநில செயலர் புகழேந்தி அளித்து காவல்துறை ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்னதாக ஆலோசனை வழங்கியுள்ளனர். எனவே அவருக்கு அனுமதி வழங்கப்படும் நீதிமன்றத்துக்குள் செல்வதற்கு. என்றால் தொடர்ந்து அவர் இந்த வழக்கு விசாரணை பார்ப்பதற்காக 41 நாள் வந்து கொண்டிருந்தார்.
எனவே அவருக்கு அனுமதி வழங்கப்படும். ஆனால் கூட்டமாக வந்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் கூட்டமாக வந்து செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் இந்த சட்டம் பொருந்தும் என்பதால் அவருக்கு ஏற்கனவே அழைத்து சில அறிவுரையை வழங்கியுள்ளனர். எனவே அதிமுகவினர் நிர்வாகிகள் கூட்டமாக வருவார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் புகழேந்தியுடன் அதிமுக நிர்வாகிகள் சில வரக்கூடும். ஆனால் தற்போது நிலவரப்படி அதிமுக யாரும் வரவில்லை. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சில மாவட்டங்களிலிருந்து ஒரு சில வந்துள்ளனர். குறிப்பாக ஒரு 20க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காலை வந்துள்ளனர். இனிமே தொடர்ந்து இன்னும் 2 மணி நேரம் இருக்கு என்பதால் தொடர்ந்து வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தியாகச்சமல் சுப்பையா, பல்வேறு தகவல்களை களத்திலிருந்து தந்தீங்க. இதே போன்ற தீர்ப்பு விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம். தற்போதைக்கு நன்றி. தொடர்ச்சியாக நம்ம சிறப்பு விவாதத்தில் மூத்த வழக்கறிஞர் திரு காந்தி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு காந்தி சார், இப்போ பல்வேறு யூகங்கள் இந்த தீர்ப்பின் மீதாக சொல்லப்படுகின்றன. இன்னும் 2 மணி நேரத்தில் நமக்கு தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட போகுது. அதனால் தீர்ப்பு விவரங்களுக்கு போகவில்லை என்றாலும் இந்த வழக்கு வந்திருக்கக்கூடிய பாதை, உச்சநீதிமன்றத்தில் சமீபத்தில் வழங்கப்பட்ட உத்தரவுகள், இதையெல்லாம் வைத்து தொடர்ச்சியான யூகங்கள், சட்ட ரீதியான சாத்தியக்கூறுகள் பேசப்படுது. யூகங்களை தாண்டி அதில் 4 வாய்ப்புகள்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் யூகங்கள் அடிப்படையில் உங்களுடைய பார்வை என்ன? இதில் நான் உயர்நீதிமன்றத்தில் 51 ஆண்டுகளாக வழக்கறிஞராக இருக்கிறேன். இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான வழக்குகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது ஒரு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த அம்மாவுக்கு இப்பொழுது புதியதானது அல்ல. இதற்கு முன்னாலேயே 3-4 முறை இந்த அம்மா மேல், ஜெயலலிதா அவர்கள் மேல் குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகள் நடந்திருக்கின்றன. டான்சி வழக்கை பற்றி மக்கள் எல்லோரும் பேசினார்கள். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். யாரும் எதிர்பாராத விதத்தில் அவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு அவரை விட்டார்கள். ஏன்னா வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு விடுதலைன்னு சொல்லிட்டாங்க. யாராலும் வாங்கின திருடு படம் திருப்பி வச்சு யாராலும் திருடு விட்டுருவாங்களே? எங்கே அந்த மாதிரிலாம் நடந்தது உயர்நீதிமன்றத்தில். இந்த 4 முறை இப்பொழுது இருக்கக்கூடியதில் சாதாரண 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டை குற்றி பார்க்கின்ற பொழுது 4 ஆண்டுகள் ஒரு பெரிய ஒரு குற்றமாக, ஒரு தண்டனையாக நான் கருதவில்லை. ஏனென்றால் குற்றச்சாட்டினுடைய பெரியதாக இருக்கிறது. 60 கோடி ரூபாய்களுக்கும் அதிகமாக கணக்கில் வராமல் காட்டப்பட்டிருக்கிறது. அதற்கும் அதிகமான ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை காட்டப்பட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்த தனிப்பட்ட பொருள்கள் எல்லாம் பல கோடி ரூபாய்கள் மதிப்புள்ளவைகளாகவும் இருக்கின்றன. எப்படி அதெல்லாம் வந்தது என்பதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது 4 ஆண்டுகளுக்கு பின்னாலே மேலே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம், இது கடைசி தீர்ப்பு அல்லவே, இது ஒரு உயர்நீதிமன்றம், இன்னும் இதற்கு மேல் உச்சநீதிமன்றம் இருக்கிறது. இதில் இந்த நீதிபதி அவர்கள் இதை பார்க்கிறார்கள். அவர்கள் ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் பார்க்கப்பட்டிருக்கிறது. அத்தனையும் பார்த்து எப்படி இந்த வழக்கில் இவ்வளவு தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதை குன்கா அவர்கள் மிக மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். இதனால் என்னை பொறுத்தவரையிலே இது ஒரு பெரிய என்ன ஆகிவிடும் என்பது எதுவானாலும் அதற்கு மேல் அப்பீல் இருக்கிறது. ஒன்று விவரம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதற்கு மேல் அப்பீல் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக இந்த இடத்துல அந்த ப்ரெடிக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வழக்கினுடைய சமீபத்திய மாற்றங்கள், உச்சநீதிமன்றத்தில் பவானி சிங் நியமனம் பற்றி போன போது இந்த 2 மெம்பர் பெஞ்ச், தீபக் மிஸ்ரா, பானுமதி பெஞ்ச் சொன்ன விஷயங்களோ, அதற்கு மேல இருந்த அந்த 3 நீதிபதிகள் சொன்ன விஷயங்கள் போன்றவை ஏதோ ஒரு கீழே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தை டைரக்ட் பண்ற மாதிரி சில விஷயங்களை வலியுறுத்துற மாதிரி இருக்கு. இது ஒரு நீதி பரிபாலன முறையில் சரியான நடவடிக்கை எடுத்துக்கலாமா? அது ஒன்றும் அப்படி சொன்னதாக நான் கருதவில்லை. இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். இல்லை, ஏன் இந்த கேள்வி கேட்கிறோம்? அவங்க ஊழல் சம்பந்தமாகவோ வேறு சில விஷயங்களை சொன்னவுடன் அதற்கு ஒரு வகையான நெகட்டிவ் இம்பாக்ட் நிச்சயமாக இருக்கும். ஜெயலலிதா தரப்புக்கு எதிரான இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பும், இல்லை இருக்காது, குமாரசாமியோட தனிப்பட்ட ப்ரோகேட்டிவ்ல அவர் அதை முடிவு செய்வார்னு இன்னொரு தரப்பும் சொல்றாங்க. இதில் ஒரு மூத்த வழக்கு அடிப்பில் உங்களுடைய பார்வை என்ன? குமாரசாமி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தான் முடிவு செய்வார்களே தவிர உச்சநீதிமன்றம் இதை சொல்லியிருக்கிறது, மாற்றி சொல்லியிருக்கிறது என்பதற்கெல்லாம் அதில் இடமே இல்லை. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய தீர்ப்பினுடைய அந்த வழக்கினுடைய தன்மை அதை போல இருக்கிறது. வழக்கினுடைய தன்மை மிக மிக முக்கியமானது. இது இந்திய மக்கள் அனைவருக்கும் மேல் பார்க்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. ஒரு பெரிய அளவில் இருந்த ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள் முதல் முறையில் 2ஆம் முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்படி இத்தனை கோடி ரூபாய்களை எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்ப வழக்குகள் எல்லாம் மிகச் சாதாரணமாக திரு குமாரசாமி அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அதனால் அவர் நிச்சயமாக தானே என்னவென்று யோசித்து தான் முடிவெடுப்பார். தவிர இவைகள் இதிலே வர முடியாது.
அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தொடக்கம் முதல் தற்போது வரை பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கிறது. சுமார் 18 ஆண்டுகள் தொடர்ந்த இந்த வழக்கு விசாரணையின் பின்னணியும் வழக்கு கடந்து வந்த பாதையும் இப்போது பார்க்கலாம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக கடந்த 1996ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடர்ந்தார். இதை அடுத்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 1997ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 66,66,42,318 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக ஜெயலலிதா உள்பட 4 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2003ஆம் ஆண்டில் திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை வேறு மாநிலத்திற்கு மாற்றக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு செய்ததை தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூருவுக்கு வழக்கு விசாரணை மாற்றப்பட்டது. பல்வேறு காரணங்களால் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகாத ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு அக்டோபரில் நேரில் ஆஜராகி 1300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார். 2013ஆம் ஆண்டு ஜூனில் தொடங்கிய வழக்கின் இறுதிக்கட்ட வாதங்கள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 28ஆம் தேதி முழுமையாக நிறைவடைந்தன. இதையடுத்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பளித்தார். ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் அபராதமும், சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகிய மூவருக்கும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனை அடுத்து அக்டோபர் 1ஆம் தேதி 4 பேரும் கர்நாடக மாநில உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மற்றும் ஜாமீன் கேட்டு மனு செய்தனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்க கர்நாடக உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து 4 பேரும் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடினர். இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அக்டோபர் 17ஆம் தேதி ஜெயலலிதாவிற்கு ஜாமீன் வழங்கியது. 21 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜெயலலிதா ஜாமீனில் விடுதலையானார். டிசம்பர் 18ஆம் தேதி ஜெயலலிதாவின் ஜாமீனை ஏப்ரல் 18ஆம் தேதி வரை நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போது மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக தனி நீதிபதி ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் அந்த வழக்கை 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வழக்கு முடிந்த 1 மாத காலத்திற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு இட்டது. இதனிடையே மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் ஆஜராவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தாக்கல் செய்த மனு 3 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வுக்கு மாற்றப்பட்டது. வழக்கை விசாரித்த 3 பேர் கொண்ட அமர்வு மேல்முறையீட்டு வழக்கில் பவானி சிங் நியமனம் செல்லாது என்று அறிவித்தது. அதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆச்சாரியாவை நியமித்தது கர்நாடக அரசு. இந்த வழக்கில் திமுக தரப்பும் ஆச்சாரியாவும் தனித்தனியாக தங்களது இறுதி வாதத்தை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்தனர். தொடர்ந்து சிறப்பு விவாதத்தில் நம்மோடு திமுகவின் சட்டத்துறை இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கண்ணதாசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு கண்ணதாசன், இந்த வழக்கு விவரங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனால் அதிமுக தரப்பை சேர்ந்த அவடிக்குமார் விரைவில் இணைய இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் டேர்ம்ஸை வச்சுட்டு நம்ம லீகல் டேர்ம்ஸ்குள்ள மட்டும் பேசலாம். அவர் வந்தோன்னா நம்ம பொலிட்டிக்கல் விஷயங்களுக்குள்ள டிபேட்டில் போகலான்னு நினைக்கிறேன். சட்ட நுணுக்கங்கள், இந்த உச்சநீதிமன்றம் சமீபத்தில் வழங்கிய அந்த அறிவுறுத்தல்கள், இந்த விஷயங்களை உள்ளடக்கி தான் தொடர்ச்சியாக இந்த வழக்கு பற்றின தீர்ப்பு பற்றின ஹேசியங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஊழல் சம்பந்தமாக கடுமையான வார்த்தையில் பிரயோகித்தார்கள். இதனால் தீர்ப்பு ஜெயலலிதாவிற்கு எதிராக வரும், இப்படி போன்ற பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. ஆனால் உச்சநீதிமன்றம் இது போன்ற அறிவுறுத்தல்களை கீழ் நீதிமன்றத்துக்கு வழங்குவது இந்த முதல் வழக்காயுது. இது போன்ற இம்ப்ளிகேஷன்ஸ் நிச்சயம் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞரை பாதிக்கும் அப்படின்னு எந்த அடிப்பில் எடுத்துக்கிறது? நிச்சயமா இந்த வழக்கு மட்டுமல்ல, வன்புணர்ச்சி சார்ந்த வழக்குகள் மற்றும் சமுதாயத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றம் தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அதை ஒபிட்டர் டிக்டம் என்று சொல்வார்கள், தீர்ப்பினுடைய புறவுரையாக அதை எடுத்துக்கொண்டு அதை கடைபிடிக்க வேண்டியது கீழ்நிலை நீதிமன்றங்களுடைய ஒரு கடமை. ஆனால் முழுமையாக எல்லா வழக்குக்கும் அது பொருந்துமான்னு சொல்ல முடியாது. மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் சொன்னது போல அந்தந்த வழக்குக்குரிய அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை பொறுத்து தான் அவருடைய தீர்ப்புகள் வெளியாகும். ஆக முழுமையாக எடுத்தோம். ஆனால் இந்த வழக்கில், ஜெயலலிதா வழக்கில் இப்போ மட்டும் புதுசாக சொல்லலை. 1993ஆம் ஆண்டு இந்த ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி இங்கு தனி நீதிமன்றங்கள் வைத்தது செல்லாது என்று வாதிட்ட பொழுதே அப்பொழுதும் இதே கருத்தை உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. புதுமையாக இப்போ 2015 பதிவு செய்தாக இல்லை. பல்வேறு வழக்குகள், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டு வழக்குகளில், இன்னும் சொல்லப்போனால் லாலு பிரசாத் வழக்கிலும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள், ஓம் பிரகாஷ் சௌதாலா வழக்கிலும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக புதுமையாக இந்த வழக்கிற்குத்தான் பதிவு என்று சொல்வது தவறானது. ஆனால் அதே சமயத்தில் இது மட்டுமில்லாமல் ஊழல் வழக்குகள் மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வன்புணர்ச்சி வழக்குகள்,
பெண்களுக்கான கொடுமைகள், வரதட்சணை கொடுமை போன்ற வழக்குகளிலும் ஒரு வழக்கை எப்படி நடத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் தெளிவுறுத்தி இருக்கிறது. அதன்படித்தான் இந்த வழக்கிலும் அதை அறிவுறுத்துகிறார்கள் தவிர இப்படிதான் தீர்ப்பு எழுதணும்னு அவங்க சொல்லலை. இந்த காமன் டிக்டேஷன் இருக்குல்ல, ஒரு ஹையர் கோர்ட் ஒரு லோயர் கோர்ட்டை நோக்கி சொல்லக்கூடிய இந்த காமன் டிக்டேஷன்ஸ் போன்ற விஷயங்களை ஒரு லோயர் கோர்ட் ஜட்ஜ் அதை அவருடைய கான்சியஸ்ல எடுத்துக்கிட்டு தீர்ப்பை எழுதுவது என்பது இயல்பாக நடக்கூடிய விஷயமா? இதுக்கு முந்தைய வழக்குகள் எதுவும் பிரசிடென்ஸ் இது போன்ற விஷயங்கள் இருக்கா? அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல முழுவதுமாக ஒரு அறிவுறுத்தலை தான் சொல்றமே தவிர இது பிரசிடென்ட்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் ஒரு மராட்டிய வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் சுப்பிரமணியசாமிக்கு எதிராக சுப்பிரமணியசாமி சிபிஐக்கு எதிராக கொடுத்த வழக்கிலும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய அந்த குறிப்புகளை தான் அவர்கள் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கிறாங்க. மேற்கோள் காட்டி சொன்னது மட்டுமல்லாமல் ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதும்போது இதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் வழக்கை மிக தெளிவாக சொல்லணும். எடுத்துக்காட்ட சொல்லப்போனால் இப்போ கடந்த முறை 27/9/2014 அன்று தீர்ப்பளிக்கப்பட்டு அதன் பிறகு கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் பிணை மனு தாக்கல் செய்யப்பட்ட பொழுது கிட்டத்தட்ட 80 பக்கத்தில் அவங்க ஒரு தீர்ப்பு 60 பக்கத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. உயர்நீதிமன்றம் அதுக்கு அப்பலேட் கோர்ட் என்ன பண்ணணும்னா ஏன் அந்த பிணை கொடுக்கணும்னு எழுதணும். இதுக்கு கொடுக்க மாட்டேன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் எதுக்காக பிணை கொடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன செய்தது? அந்த வழிகாட்டுதலை கடைபிடித்ததா? இல்லையே. 4 வரி தான், எந்த கண்டிஷனும் கிடையாது, எந்த ஃபைன் அமௌண்ட்டை பற்றி பேசுறது கிடையாது. இப்போ சாதாரண ஏழை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா 5000 ஃபைன் கட்டலைன்னா கூட நம்பர் பண்ண மாட்டாங்க. ஃபைன் கட்டிட்டியானாங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் சண்டன்ஸ் ஐயாவுக்கு தெரியும். சஸ்பென்ஷன் ஆஃப் சண்டன்ஸ் போட்டால் ஃபைன் கட்டாமல் ரெசிப்ட் கொடுக்காம நம்பரே பண்ண மாட்டாங்க. ஏன் இது கடைபிடிக்கப்படலை? உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மக்களுக்கு இந்த கேள்விகள் இருக்கின்றது. ஆக அந்த ஸ்பீக்கிங் நான் எனக்கு தெரிந்து இந்த லார்ஜர் பெஞ்சை கொடுத்துருக்க குறிப்புகளுக்கெல்லாம் குமாரசாமிக்கு அல்ல, உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் தத்து கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்புகளாக தான் அதை நாங்கள் பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் த ஜட்ஜஸ், இவர்களுக்கு இடையே முரண்பாடுகள், ஒரு 2 மெம்பர் பெஞ்சை ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறாங்க, அவர்களால் முடிவு செய்ய முடியவில்லை என்று ஒரு 3 மெம்பர் பெஞ்சுக்கு அதை ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் பெரிய மாற்றங்களையோ இல்லை ஒரு வேறுபாடுகளையோ இந்த 2 அணுகுமுறைகளையும் பார்க்க முடியுது. சட்டத்தை இந்த 2 தரப்பு நீதிபதிகள் பார்க்கக்கூடிய பார்வை மாறுபாடு காரணமா, இல்லை எந்த இடத்துல அந்த கான்ஃப்ளிக்ட் ரைஸ் ஆகுது? ஒவ்வொருடைய சட்டத்தினுடைய பல நீதிபதிகளுடைய மாறுபாடுகான பார்வைகள் தான். 2 பேர் நினைத்தார்கள் இட்ஸ் பெட்டர் இட்ஸ் கோ டு எ தேர்ட் ஜட்ஜ். ஏன்னா 2 பேரை சொல்லிடுவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயின் மேல் வர ஒரு வழக்கு. எதை சொன்னாலும் உடனே சொல்லிடுவாங்க, ஓ அவங்களுக்கு உடனே ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எதுக்கும் 3 பேர்ட்ட அனுப்பிடலான்னு சொன்னாங்க. அவ்வளோதான் தவிர அதில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்டான டிஃபிஷன் கிடையாது. அவங்களும் ஒரு பெருசாகவும் சொல்லிடல. ஜட்மெண்ட் சொன்னது போது நம்ம கண்ணதாசன் சொன்னது போல் அவங்க ஏன் அந்த 100 கோடி ரூபாய் கட்ட சொல்லலைங்கிற ஒரு சில கருத்துக்கள் ஒரு எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கு சில சமயங்களில் இது ஒரு விவாதத்திற்குரிய பொருளாக இருக்கிறது. நாங்கள் மற்ற நேரத்துக்கு போகும்போது இப்போ கேட்குற நீதிபதிகளை கேட்கும்போது நீங்கள் ஏங்க இதில் ஏன் பணம் கட்ட சொல்கிறீங்க, அங்கே நான் 100 கோடிக்கே பணம் கட்ட சொல்லியே உச்சநீதிமன்றம், நீங்கள் இதுக்கு போய் ஒரு 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பணத்தை கட்டுங்கிறீங்கன்னு சொல்லி நாங்கள் இதை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நான் கடந்த மாதங்களாக இது உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய, ஆனாலும் கூட பணத்தை கட்ட தான் சொல்கிறாங்க, கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் ஏற்படலை. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு செய்தி, இது ஜெயலலிதா குற்றம் எடுத்தால ஒரு பழைய சீஃப் மினிஸ்டர் முன்னாள் முதலமைச்சர் ஏற்றப்பட்ட வழக்கு. முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், டாக்டர் சுப்ராயன், இவர் நம்முடைய ராஜாஜி, காமராஜர், அண்ணா, பக்தவத்சலம் என்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்க. காமராஜர் 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார், 9 ஆண்டு காலம் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், 9 ஆண்டு காலம் மத்தியில் அவர்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவராகவும் மிகச்சிறந்த தலைவராக 9 இருந்தார். அவர் இறக்கின்ற பொழுது அவரிடத்தில் 6 வேட்டி 6 சட்டை 65-68 ரூபாய் பணம் அவ்வளோதான் இருந்தது அவர்கிட்ட. அந்த மாதிரியான சீஃப் மினிஸ்டர்களே பார்த்து வளர்ந்துட்டோம். இப்படித்தான் சீஃப் மினிஸ்டர்லாம் இருக்கணும்னு நினைச்சோம். அண்ணாவிடத்தில் ஒன்றும் சொத்து இல்லை, அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொத்து இல்லை, எல்லாம் இப்படித்தான். பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் எவ்வளவு நேர்மை, உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன்பொருளை கள்ளத்தால் கல்வோம் என வள்ளுவர் பெரும்பதியாக சொல்லியிருக்கார். இதற்கு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடுத்தீங்கன்னா அந்த விஷயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ பானுமதியோட தீர்ப்பு, அதில் அவங்க செக்ஷன் 301க்கும் செக்ஷன் 493க்குமான கிளாசிஃபிகேஷன் என்ன, அதனுடைய வேறுபாடுகள் என்ன அப்படின்னு ஒரு பட்டியலிட்டே அவங்களுடைய தீர்ப்பு இதில் சொல்றாங்க. இந்த அளவுக்கு அந்த 2 மெம்பர் பெஞ்ச் தீர்ப்பு கொடுத்த போது தீபக் மிஸ்ரா அடுத்தபடியாக பானுமதி, இந்த அளவுக்கு இதில் விளக்கமாக ரொம்ப கவனமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை கையாள வேண்டிய அவசியம் என்ன?
ஏன்னா இது நாளின் வரக்கூடிய கீழமை நீதிமன்றங்கள் பார்க்க வேண்டியது. இவைகள் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றுதான் நான் கொள்ளுகிறேன். என்றால் ஒரு தீர்ப்புகளை எழுதுகின்ற பொழுது இதையெல்லாம் மனதிலே கொள்ளுங்கள். இப்படித்தான் எழுத வேண்டும் தீர்ப்பு என்பதை கீழமை நீதிமன்றம் கண்டிப்பாக அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டது. இதெல்லாம் ஏன்னா பின்னால் வரக்கூடிய எல்லா நீதிமன்றங்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சொல்லுகிறார் என்றால் அது இந்திய நாட்டிற்கே சொல்லப்பட்ட தீர்ப்பு. கர்நாடகாவிலே சொல்லப்பட்ட தீர்ப்பு கர்நாடகத்தைத்தான் பொருந்துமே தவிர மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. இது மேற்கோளாக ஏற்றுக்கொள்ளாமே தவிர அது மற்ற மாநிலங்களுக்கு பொருந்தாது. ஆனால் உச்ச நீதிமன்றத்திலே எதை சொன்னாலும் அது இந்தியாவினுடைய அத்துணை நீதிமன்றங்களுக்கும் அது பொருந்தும். ஒவ்வொரு நீதிபதியும் இப்படித்தான் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் திட்டவட்டமாக சொல்லுவதற்காகத்தான் அதை சொல்கிறார். தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு விவாதம் தொடரும்.